அனைவருக்கும் வணக்கம். கோல்டன் மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्डन मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आपका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम अभी शुरू हो रहा है. आज का शीर्षक है रस. अनेवरुक्कुम वणक्कम. इंद्रिय तलैप्पु रस. रस क्या होता है? अनुभूति को ही रस कहते हैं. मैंने पहले ही शुरू में कहा था, वियोगी हुआ होगा पहला कवि, वियोगी हुआ होगा पहला कवि, आँख से निकला होगा गान. वियोगी हुआ होगा पहला कवि, आँख से निकला होगा गान. ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா என்று கவியரசர் பாடுவார். அக்கவிதை என்பது ஒரு மனிதனுடைய உணர்வுகள். அந்த உணர்வுகளுக்கு எழுத்து வடிவம் கொடுப்பதே இலக்கியமாகும். आग साहित्य में भाव प्रदान होता है. भाव ही का दूसरा नाम रस है. भाव ही का दूसरा नाम रस है. लेकिन ये जो है ये नायक के द्वारा या नायिका के द्वारा या नट के द्वारा या किसी और के द्वारा कविगण हमको बताते हैं. और जो अभिनेता जो है उसको अपने मुख की अभिव्यक्ति के द्वारा या अपने हाथ पांव हिलाने की अभिव्यक्ति के द्वारा उस भाव की हम हमारे सामने स्पष्ट रखता है. इससे हम समझते हैं कि उसके दिल का भाव कैसा है. जैसे उदाहरण के लिए कोई दुख से पीड़ित है तो क्या होता है, वो दुख कैसे प्रकट होता है. कोई बच्चा है किसी के लिए मचलता है, अड़बड़िकरा, तो अपने जो भावों को कैसे प्रकट करता है. अड़बड़िकरा या तो हाथ पाँव हिलाता है या तो रोता है. खास करके स्त्रियाँ जो हैं उनका एकमात्र अस्त्र है रोना. तो रुलाई के द्वारा अपने भावों को व्यक्त करते हैं. अच्छा, रुलाई कैसे में मालूम होती है? रुलाई का पता हमें कैसे चलता है? நமக்கு எப்படி தெரிய வருது? அந்த அழுகை வந்து எப்படி தெரிய வருது? அந்த கண்களிலே கண்ணீர் வருவது. சரி, அந்த அழுகு ஒரு ஏழை அல்ல ஒரு துன்பப்படுகிறவன் வழியே ஒரு விபத்து நடந்து விட்டது. ஒருவன் விபத்தில் அடிபட்டு விட்டான். அவன் துடிக்கிறான். தன்னுடைய வேதனை எப்படி வெளிப்படுத்துவாங்க? அழுவான், ஆ ஓ ஐயோ அம்மா அப்பா என்று கத்துவான். சரி, அதை அந்த அழுகையவர் தன்னுடைய அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, அதன் மூலமாக வெளிப்படுத்துவான். இது வந்து ஒரிஜினல். அதை நடிக்கின்ற முடி என்ன பண்ணுவாங்க? நடிகன் தன்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஸ் மூலமாக அதை வெளிக்காட்டுவான். உண்மையை அவன் நடவில்லை, அது மாதிரி அவன் நடிக்கிறான். அப்போ நடித்தாலும் எப்படி இருக்கணும்? அவன் நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியணும்? உண்மையாகவே அழுவது போல் தெரியணும் இல்லையா? அப்போ அப்படி அந்த எக்ஸ்பிரஷன் காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, ஒரு ஆள் வேணும். சரி, அப்போ அந்த அழுகிறான்னு சொன்னால் அந்த அழுவுக்கு காரணமானவன் யார்?
அதுக்கு ஒரு அழுகணும். சரி, அந்த அழுகை வந்து இன்னும் கூட அதிகமாகும். அதுக்கு காரணம் யார் என்று சொன்னால், அந்த வலி அதிகமாகின்ற பொழுது, அல்லது யாராவது வந்து சப்போஸ் பட்டக்காலே படுன்னு சொல்லுவாங்க. நிறைய நகைச்சுவை பார்த்துருக்குறோம். ஒரு கட்டுப்பாடு படுத்துட்டு இருப்பான், இதில் படுத்துட்டு இருப்பான், ஹாஸ்பிட்டல் படுத்துருப்பான், கட்டுப்பாடு படுத்துட்டு இருப்பான். அப்போது இன்னொருத்த வருவான், ஃப்ரெண்டு வந்து வருவான், அவன் போகும்போது சொல்லுவான், தம்பி சொல்கிறப்பா அப்படிமா, இங்கேயே கட்டு போட்டிருப்பான், இங்கேயே குத்துவான். அப்போ அவனுக்கு என்ன ஆகும், வலி வந்து அதிகமாகும். நமக்கு அது ஜோக்காக காமிச்சிருப்பாங்க, ஆனால் அது அவனுக்கு அது வந்து சரி. அதே உண்மையாக இருந்தால் அது அவனுடைய தேவத்தை வந்து அதிகப்படுத்தும். நகைச்சுவாக காட்டும் போது நமக்கு நகைச்சுவாக தெரிகிறது. அவனுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த நோய் தருவாயை வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்காரன் இல்லையா, அவனுக்கு அது எப்படி இருக்கும், அவனுடைய வலியை வந்து இன்னும் அதிகப்படுத்துவார். சரி, உண்மையாகவே வந்து வலியாக அவதிப்படுறான். நாங்கள் இதை பார்க்குறோம், நிறைய பார்த்தோம். கொரோனாவில் நிறைய பார்த்தோம். அது கண்டதுலேயே அம்மாவை அப்பாவையும் கூப்பிட்டு போகிறாங்க, போய் பக்கத்தில் பார்க்க முடியல, டாக்டர் விட மாட்டேங்கிறாங்க. எத்தனை குழந்தைகள் தான் தெரியுமா, எத்தனை பையன்கள் அம்மாவை எழுந்த, ஐயோ அம்மா போகிறாங்களே தொடர முடியலையே, பார்க்க முடியல, எல்லாம் தெரியுமா. அதெல்லாம் வந்து அதை பார்க்கும்பொழுது நமக்கு கண்கள் குணமாகின்றது இல்லையா. அப்போது அந்த நம்முடைய கண்கள் குணமாகுது என்றால் அதுக்கு என்ன காரணம், அதுக்கு அடிப்படை என்ன, ஃபீலிங் என்ன, கருணை, சோகம். அவனுடைய சோகம் நம்மிடத்திலே கருணையை ஏற்படுத்துகிறது. அவனுடைய அழுகை நம்மிடத்திலே கருணையை வரவழைக்கிறது. இப்போ நாங்களும் என்ன பண்ணுறோம், அவனோடு சேர்ந்து கண் கலங்குகிறோம். அது அடிப்படை என்றால் கருணை. இப்படி நமக்கு வந்து இந்த கருணை வரதுக்கு யார் காரணம் என்றால் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டு, அல்லது அந்த இறந்து போன அந்த பெண்மணியோ அல்லது தன்னுடைய அப்பாவோ யாரோ ஒருத்தர் இல்லையா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக வந்து உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஃபீலிங்ஸை, நம்முடைய உணர்வுகளை வந்து வெளியே கொண்டு பாருங்கள். அதுதான் வந்து रस निष्पत्ति कहते हैं। किसी ना किसी प्रकार से किसी वस्तु या किसी तत्व की सहायता से हमारे दिल के भाव जो बाहर निकलता है, उस भाव को ही रस कहते हैं। उस भाव का दूसरा नाम है रस। इस भाव का दूसरा नाम है रस। इसको रस निष्पत्ति कहते हैं। क्या कहते हैं, रस निष्पत्ति का मतलब है रस का बाहर निकलना। बुक करती हैं बोले होना करता है, रस निष्पत्ति कहते हैं। वो जो भाव जो है वो रस का नाम लेकर बाहर निकलता है। वो अभिनेता नडिगर उस भाव को व्यक्त करता है, एक्सप्रेशन देता है ना, तब उसका नाम रस कहा जाता है। ऐसे जैसे कि रस कितने कहते हैं, 9 कहते हैं, नवरसंगल ऐसा कहते हैं। सो नवरसंगल को वो मैंने कहा था हर एक के दिल में वो भाव है। जिसके दिल में भाव नहीं है ऐसा कोई नहीं है। यार दिमा यार पैते का उसके पास नहीं होता, क्योंकि वो तो पागल है, उसका बुद्धि की ठीक नहीं तो कैसे उससे भाव कैसे रहेगा। उसको लेकर के हमारे दिल में करुणा आती है, शोक आता है। इसलिए ये रस 9 हैं, तो ये स्थायी भाव जो कहलाते हैं वो भी 9 हैं। स्थायी भाव ही उसका परिवर्तित रूप है रस। जैसे कि माँ खाना बनाती है, वो रसोई घर में बहुत मेहनत करके खाना बनाती है। एक तरफ से 1 घंटा या 1.5 घंटा के बाद वो हमेशा लाकर परोसती है। तो जब तक वो काम करती है उसे क्या कहते हैं हम, उसका नाम क्या है, रसोई। जब डाइनिंग टेबल आकर के
माँ हमको परोसी है, तब उसका नाम क्या है? भोजन है ना। वहाँ पर वो रसोई है, अंग्रेजी समेल है। जब हमारे टेबल पर आता है तो उसका नाम क्या है? भोजन है। तो नाम बलदाम सी प्रकार फीलिंग जो है, वो भाव जो है हमारे दिल के अंदर, वो परमानेंटली रहता है, इसलिए उसका नाम स्थायी भाव कहते हैं। स्थायी का मतलब है परमानेंट। उस स्थायी भाव ही वो क्या होता है? विकृत होकर, मतलब चेंज होकर रस का नाम लेता है। समझ गया ना। तो रस नौ है तो स्थायी भाव ही नौ है। जब रस नौ हुए तो स्थायी भाव भी नौ हुए, इसमें कोई संदेह नहीं है, शक नहीं है। अच्छा, वो स्थायी भाव रस के रूप में समय पाकर बाहर निकलता है, किसके द्वारा? अभिनेता के एक्सप्रेशन द्वारा। उसे कहते हैं रस निष्पत्ति। उसे क्या कहते हैं? रस निष्पत्ति। अच्छा, वो रसपति के बारे में एक सूत्र है, विभाव अनुभाव संचारी संयोगात रस निष्पत्ति। विभाव अनुभाव संचारी संयोगात रस निष्पत्ति। विभाव अनुभाव संचारी भाव तीनों आदि के संयोग से, मतलब मिलन से डाले रस बाहर निकलता है। वो भाव जो है रस के रूप में बाहर निकलता है। जैसे कि हम जूस बनाते हैं, पहले वो क्या है? जूस के पहले वो क्या है? जूस बनाते हैं, जूस के पहले वो क्या है? और एक जोक याद आते हैं। ये कावड़ पूछता है मांगा मांबा ಇದು ಮುನ್ನಾಡಿ ಏನಾಗಿದೆ மாம்பழம் கெட்டே வருவான், சரியா? ஒரு இது காட்டுவான், தேங்காய், இது தேங்காய், இது मुझे ना क्या अड़िकोटवान। तो यहाँ पर उसके पहले वो क्या है? जूस है, रस है। उसके पहले वो क्या, उसका नाम क्या है? फल है। कोई भी फल, एप्पल हो, सेब हो, या मौसम्बी हो, सातपुड़ी हो, या नारंगी हो, उसके पहले वो सेब, उसका नाम सेब है। जूस निकलने के बाद उसका नाम क्या है? जूस है, रस है। उसी प्रकार वो साई बाग जो है किसी के द्वारा जब बाहर निकलता है तो उसे रस कहते हैं, उसको रस निष्पत्ति कहते हैं। अच्छा, या क्या मन क्या है? विभाव अनुभाव स्थायी भाव। भाव हर एक दिल में वो स्थायी भाव, परमानेंट फीलिंग भाव है। ये नंबर 1 है। विभाव, उसको उसमें दो भेद हैं, आलम्बन विभाव, उद्दीपन विभाव। आलम्बन विभाव, उद्दीपन विभाव। आलम्बन का मतलब है वो जो भाव जो है, वो भाव जो है किसके द्वारा बाहर निकलता है। जैसे कि परीक्षा लिखते हैं, उसको क्या बोलते हैं? मैंने परीक्षा लिख दी बोलते हैं ना। लेकिन वो काम कैसे होता है? परीक्षा लिखने का काम कैसे होता है? हाथ से होता है और कलम से होता है। यहाँ हाथ एक साधन है, कलम एक साधन है ना। उसी प्रकार ये रस कैसे और स्थायी भाव कैसे बाहर निकलता है, उसके लिए कोई ना कोई कारण चाहिए ना। वही कारण है, पहला कारण है आलम्बन विभाव। अच्छा, वो मैंने पहले कहा था, वो करुणा जो है, करुणा जो है, करुण रस जो है, उसको दिखाने के लिए एक आदमी चाहिए। कैसे उसको दिखावे? एक परीक्षा लिखने के लिए कलम चाहिए, हाथ चाहिए ना। उसी प्रकार वो उस भाव को बताने के लिए, वो ये कवि है ना, एक नाटक हो, चाहे कवि हो या कोई भी उपन्यास हो, कोई भी हो, लेकिन
कवि क्या करता है, एक दूसरे आदमी के द्वारा उसको दिखा सकता है ना। और खास करके ये श्रव्य के लिए है, अध्ययन के लिए नहीं है। सभी मतलब सुनना और देखना दोनों के लिए, लेकिन पढ़ने के लिए नहीं है। तो श्रव्य और दृश्य, खास करके दृश्य काव्य के लिए होता है, जैसे कि नाटक के लिए, एकांत के लिए होता है, ठीक है। उसके लिए कोई ना कोई आदमी चाहिए ना। यहाँ पर कौन वो नहीं, वो बीमार व्यक्ति, उसको देख करके हमें घर उड़स आया, तो उसे आलम्बन विवाह कहते हैं। उसको क्या कहते हैं, आलम्बन विवाह। अच्छा, दूसरा क्या है, मैंने कहा था कलम चाहिए और हाथ चाहिए ना। वो हाथ, कलम है लेकिन कलम नहीं दिखती, तो हाथ तो मेन है। तो कलम क्या है, उसका सहायक है ना। यहाँ पर सहायक भाव है उद्दीपन विभाव। तो उद्दीपन विभाव क्या है, उसका सहायक है। अच्छा, वो आदमी जो बीमार जो है, वो अस्पताल में जो पड़ा है ना, आक्षेप हो गया, वो पड़ा है, वो घायल आदमी पड़ा हुआ है, उसको हम देखते हैं तो तुरंत हमारे दिल में ये भाव नहीं आती करुणा। तो कैसे आती है, वो क्या करता है, रोता है, तड़पता है, अयो अम्मा करता है। उसके जो परिवार वाले आ जाते हैं, उसके साथी रिश्तेदार, माँ पिताजी या भाई आते हैं, वे भी रोते हैं। वे उनको देखा देखिए हमें, हमारे दिल में और भी दुख उमड़ता है। तो वो क्या करता है, उसको ऊपर लाता है, जो अंदर सोया हुआ है उसको और भड़काता है। जैसे इपड़ी मतलब लाइट जल रहा है तो और ऊपर अम्मा आइल डालते तो क्या होगा, ऊपर आएगा ना, उसी प्रकार ऊपर आता है। तो यही एक उद्दीपन विभाव, आलम्बन विभाव, उद्दीपन विभाव। साहिबा का किसी के द्वारा उसको बताना है, अपने आप नहीं बताएगा। तो जैसे कि एक वर्ग है, क्लास है, किसको क्लास कहेंगे, ठीक है, क्लास ना लेना है, वहाँ भी दुआ भी चाहिए। कल भी किरुवर सुलवांग है, कल भी कुरुवर सुलवांग है, वहाँ भी आपको चाहिए सिखाने वाला एक, सीखने वाला एक। वो सिखाने वाला आलम्बन विभाव है, सीखने वाला उद्दीपन विभाव है। अच्छा, उद्दीपन कैसे भड़काता है वो, अगर वो टीचर जो है, अध्यापक जो है, सिखाने वाला जो है, अपने अपने भावों, अपने अपने क्या है, अपने करामात के द्वारा, कुशलता के द्वारा, चतुराई के द्वारा, पाठ सीखने के ढंग के द्वारा, शैली के द्वारा उसके दिल में उस भाव को क्या करता है, भड़काता है। अब पूछे ना, क्या समझ गए है, जी हाँ समझ गया। तो मतलब क्या है, हमने जो कुछ कहा वो वहाँ पर रीच हो गया, पहुँच गया। तो वही उसे क्या कहते हैं, उद्दीपन विभाव। तो इससे क्या वो क्या करता है, वो खुश होता है, हाँ ये रस जो का पाठ जो है, हमने समझा बहुत टफ है, मुश्किल था, लेकिन अब क्या हो गया, आसान हो गया। इसका कारण क्या है, अध्यापक का अध्यापन, अध्यापक का सिखाना। तो इसी को क्या कहते हैं, उद्दीपन। सिखाने वाला आलम्बन है, तो सीखने वाला उद्दीपन है। क्या सीखने वाला आलम्बन है, तो सीखने वाला उद्दीपन है। कैसे भी हो, ईच अदर, सीखने वाला, सिखाने वाला, उसको वहाँ पर रोने वाला, उसको देखने वाला, हम भी रोते हैं। अच्छा, ये उद्दीपन विभाव, आलम्बन विभाव, सवाल आलम्बन विभाव और उद्दीपन विभाव। अनुभव, अनुभव क्या होता है ना, आलम्बन की चेष्टा है। मैंने अभी कहा था वो आलम्बन है, कौन है, हम देखते हैं, उसको देखने के बाद हमारे दिल में क्या होता है, करुणा पैदा होती है। तो करुणा के हम कैसे उसको दिखाते हैं, बाहर हम भी आंसू बहाते हैं, हम भी तड़पते हैं, हम भी तड़पते हैं, है ना। उसी को क्या कहते हैं, अनुभव, आलम्बन की चेष्टा है। अयो माँ, अलिखित माँ, वो जैसे सब दिखाता है ना, उसी को क्या कहते हैं, अनुभव, विभाव, अनुभव, संचारी संयोगा,
एक और उदाहरण देता हूँ आपको। एक आदमी मरा हुआ है और இறந்துட்டாரு. அந்த சுற்றி எல்லாம் அழிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? சரி, அவங்க அழுது 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 என்ன பண்ணிட்டாங்க, ஓய்ந்து போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், சிறு நேரம் வந்து அமைதி இருக்கும் இல்லையா? இருக்கும். என்ன தொடர்ந்து இருப்பாங்களா? சரி, அப்போது ஒரு புதிய ஒரு குரூப் வருவாங்க, நிறைய வருவாங்க இல்லையா? புதுசாக ஒரு குரூப் பார்க்க வந்து அந்த அந்த அவர் பார்க்க வருவாங்க, பார்க்க வச்சுங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்க வந்து பழையபடியாக ஆள ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்போது அவங்க தான் உத்திப்பன், இவங்க வந்து ஆரம்பன். அவங்க ஏன்னா அவங்க தான் இதை பண்ணுறாங்க. அவங்க வந்து உத்திப்பன். இப்போ எரியுதுனாக்கா, லைட் எரியுதுனாக்கா தூண்டுறா பாருங்கள், அதுதான் உத்திப்பன். இப்போ புதுசாக ஒரு ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அமைதிக்காக ஆனது கொஞ்சம் சோகத்தை மறந்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, சோகத்தை தூண்டி விடுறாங்க. சரி, அப்போ தூண்டி விட்டுக்கிட்ட பொழுது வந்தவனும் இங்கே இருக்கிறவனும் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக விடுறாங்க. எப்படி விடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெத்தான வீட்டை பார்த்துருப்பீங்க. எப்படி விடுவாங்க, கண்ணை சுற்றுறான், நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்ணை சுற்றுவான், அப்புறம் இந்த வயசான இருப்பாங்க வச்சுக்குவாங்க. நீ பார்த்துக்க மாட்டீங்க, சுற்றி ரவுண்டு கட்டுவாங்க, கட்டு ரவுண்டாக எடுப்பாங்க. நீ இப்படி 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 அது உங்கள் ஊரில் ஜாஸ்தி. நான் வேலையை அந்த ஆத்தூர் பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்குது. வயதான லேடி என்ன பண்ண தெரியுமா, நீ அப்படி சுற்றி வராங்க. वो भी एक प्रकार का शोक प्रदर्शन। और कुछ लोग ऐसा कहेंगे, जमीन पर लौटेंगे, தரம் வந்து பொருள்வாங்க. ஐயோ தாங்க முடியலையா, தாங்க முடியலையே தரலை வந்து பிறழ்வார்கள். அப்புறம் कुछ लोग क्या कहेंगे, मेरे से बाल बिछा लेंगे, கூதல் வச்சு போடுவாங்க, முடிய மாட்டாங்க, வச்சு போடுவாங்க. ये एक प्रकार का, वो सब क्या है, अनुभव है. तो क्लाइमाक्स क्या है इसमें, क्लाइमाक्स என்ன கேட்டீங்கன்னாக்கா, தேவ நிந்தா கர்ணா கருளே. கருவன் பார்த்தோம்னா ஒரே ஒரு பையன் இருந்தான், எவனையும் கொடுக்க வேண்டிய அடுக்குமா, உங்க நல்லா இருக்கா, நியாயமா என்று இறைவனை நின்று விடுவார்கள். அதாவது தேவ நிந்தா கர்ணா தான் கிளைமாக்ஸு. இப்படி வித்தியாசமாக, அதான் छाती पीटना, आंखों में आंसू बहाना, जमीन पर लौटना, देवनिंदा करना, ये जो है ना, ये सबको अनुभव करते हैं. आलम्बन की चेष्टा है, संचारी भाव एल मुझेला विवाह अनुभव संचारी संयोगात रश निष्पत्ति. நேரு இறந்தபோது எப்போ தெரியுமா, 1964 இருந்தார். 64 நேரு மறைந்தார். நேரு மறைந்த பொழுது கவியரசர் பாடுகிறார், குணார் பாடுறார். என்ன பாடுறார், நிறைய பாடுறார். ஸ்டார்டிங் வந்து சீரிய நெற்றி எங்கே, நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே. அவரோட பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அவரோட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, ரோஸ் கலர் இருப்பார். ஆனால் ஒரு கலருக்கு நேரு கலர்னே பேர் இருக்கும், ஒரு கலருக்கு நேரு கலர்னே பேர். ரோஸ் கலர் இருப்பார், எல்லோ கலர் இருப்பார், ரோஸ் கலர் இருப்பார். லிப்ஸில் அப்படியே பயங்கரமாக சவப்பாக இருக்கும். சிவந்த நல் இதழ்கள் எங்கே அப்படின்னார். அப்புறம் கூரிய பார்வை எங்கே, ஷார்ப்பாக இருப்பாங்க ஒரு சைட்டு. கூரிய பார்வை எங்கே, நேரிய பார்வை எங்கே, நேராக பார்க்குறோம், சைட் பார்வை வருது. நிமிந்த நன் நடுதான் இப்படிதான் போகிறேன், இப்படிதான் கை கட்டி நடப்பார், வேகமாக நடப்பார். நடை தரிசையாக இருக்கும், சரி இப்படிதான் கட்டிக்குவார், கட்டு வேகமாக நடப்பார். நிமிந்தன் நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம், நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம், நெருப்பில் வீழ்வது எங்கே. நெருப்பு போட்டாங்களே என்று கருதுகிறார் யார், கவியரசர். நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பிலே விழுதுங்க. கடைசியாக சொல்கிறாரு,
அம்மம்மா என்ன சொல்வேன், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், என் அன்னையை தீயிலிட்டார். அம்மாவை தேயிலை எப்படி அந்த மாதிரி பத்து பார்க்குறாரு. என் அன்னையை தீயிலிட்டார் சொல்லி கடைசியாக சொல்கிறாரு, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ. இதான் தேவனை தாக்குறது. சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ. ஒருத்தர் இவரை பாட்டுருப்பார் கவியரசர். இவர் வேறு பயன்படுத்து மானத்தின் மானத்தை வாங்கிட்டான் பார் இடத்துல வரைக்கும் பாருங்க எப்படி கையை போகிறேன். மானத்தின் மானத்தை வாங்கிட்டான், மானத்துக்கே மானம் போயிடுச்சுவான், மானத்தின் மானத்தை வாங்கிட்டான்னு எழுதிப்பார். அப்போ இவர் சொல்கிறாரு, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீ ஒரு நாள் சஞ்சலத்தை காணாது. அதெல்லாம் வருத்தமே உனக்கு வருத்தம் வராதா? சஞ்சலமே உனக்கு ஒரு நாள் நீ ஒரு நாள் சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கு ஒரு நாள் தீமூட்டி பாரோமோ, தீயே உனக்கு ஒரு நாள் தீமூட்டி பாரோமோ. உனக்கு தீமூட்டி பார்க்குறியா? இதுதான் கவிஞர் இருக்கிறது. தீயே உனக்கு ஒரு நாள் தீமூட்டி பாரோமோ, தெய்வமே உம்மையும் நான் தேப்பி எழ வைமோ. தெய்வமே உம்மையும் நான் தேப்பி எழ வைமோ. தெய்வமே நீ ஒரு நாள் போகிற, நீ பாரு நாளைக்கு பாருங்க கவிஞர். தெய்வமே உம்மையும் நான் தேப்பி எழ ஐயோமோ. நேருவா மறைந்தார், நேருவா மறைந்தார், நேருவா மறைந்தார், நேருவா மறைந்தார். இல்லை அவர் மறையவில்லை, இல்லை அவர் மறையவில்லை. நம் உள்ளத்தில், நம் நெஞ்சத்தில், நம் உயிரில், நம் கனவில், நம் நிழலில், நம் நினைவில் நீக்குமாற நிறைந்திருக்கிறார். அம்மா 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 என்று முடிப்பார். அப்போது தன்னுடைய அந்த கடைசியாக சொல்கிறதுமா, தேவனிந்தா கர்ணா, இறையவர் நிந்திக்கிறார். உனக்கு நீங்கள் வரண்டா. அதே ஒருத்தர் கவிதை பாடுறாரு, ஒரு காதலன் காதை பிரித்து போயிட்டா, இவன் விட்டு போயிட்டா, ஏழாயிரம் விட்டு போயிட்டான். அவன் நினைக்கிறான் வந்து பணக்காரன் ஒரு புஷ்ஷா போட்டுருக்கு, அதெல்லாம் விட்டு போட சொல்கிறான். இவன் நினைக்கிறான். உடனே அவன் அப்பவும் பாடுறாங்க. யார் பாடுறான்? தேவன் நிந்தா கர்த்தா. அவன் சொல்கிறான், அவனை அழைத்து வந்து, உடனே யார்? கடவுள். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றார். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலிலே நீந்த வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும் சொல்லிட்டு கசியா சொல்கிறாரு. அவனை அழைத்து வந்து யாரை? கடவுளை ஆசையில் மிதக்க விட்டு, ஆசை மிதக்க ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான், படுவான் துடித்திடுவான், பட்டதே போதுமென்றவான், பட்டதே போதுமென்றவான் போதுமென்பான், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். இது ஒரு வகையான வந்து இருங்கப்பா. அதாவது தெய்வத்தையே வந்து இதனால காரணம் உன்னையே மாற்றம் பாடுறான் என்று சொல்வது. इस प्रकार देव निंदा करना ये तो क्लाइमाक्स है. सो यहाँ से वो करुण रस का खत्म होता है. इस प्रकार रस निष्पत्ति कैसे होती है? विभाव, अनुभाव, संचारी संयोगात रस निष्पत्ति. ये आप समझ लेंगे तो बाकी सब आसान है. இந்த 4 பாயிண்ட் புரிஞ்சா போதும். स्थायी भाव, आलम्बन विभाव, उद्दीपन विभाव, अनुभाव, संचारी भाव. संचारी भाव क्या है? एक्स्ट्रा மாதிரி. संचारी भाव என்ன சொல்லுது? இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லல. இப்போது சாப்பிட்றோம், நல்லா விரும்பி சாப்பிட்றோம். சாப்பிட்ட கப்பல் என்ன பண்ணுறாங்க? சிலலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? திருவண்ணா பிரியாணி போனாக்கா முடிச்சு கப்பல் சொல்கிறாங்க பண்ண தெரியுமா? எங்கள் பக்கம்லாம் வந்து வாழைப்பழம் கொடுப்பாங்க. இங்கே வந்து என்ன தெரியுமா? வாழைப்பழம் கிடையாது, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, இல்லை பீடா கொடுப்பாங்க. அந்த போல பீடா தர மாட்டாங்க. இப்போ திருமணத்துக்கு போனேன் பண்ண தெரியுமா? தாம்பரம் தருவாங்க. அந்த பக்கம் தாம்பரத்தில் வந்து இருக்கும் தேங்காய், பழம், வெத்தலைவாக்கு எல்லாம் இருக்கும். இங்கே அது தரவில்லை. ஏன் தராங்க? இதுதான் அந்த கிளைமாக்ஸு. இதுலேயே ரொம்ப உயர்ந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துட்டு வராங்க இல்லையா? நீ வாழ்த்துட்டு வந்த அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அந்த பை கொடுப்பாங்க, மஞ்சள் பை கொடுப்பாங்க. பை கொடுப்பாங்க, தேங்காய் இருக்கும், பழம் இருக்கும், எல்லாம் இருக்கும்.
சில பேர் குங்குமம் இருக்கும், மஞ்சள் தான் சிலர் கொடுப்பாங்க, சில பேர் தட்டு கொடுப்பாங்க, அவங்க சில குங்குமம் சொல்லி தருவாங்க, அவங்க சக்தி கேட்டவாக தருவாங்க. எதுக்காக என்றால் அந்த நன்றி அந்த வந்து அங்கே வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி வாழ்க்கை அமைக்கு நன்றிக்காக. அதான் வந்து இந்த கிளைமாக்ஸ், அதான் வந்து சஞ்சாரி பாவம். அதாவது அதுக்கு வந்து இது பண்ணுறது நிறைய செய்வது காசு. சில பேர் பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க, கசியமாக சூடாக குடிப்பாங்க, அப்போ நிறைவாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எத்தனை ரூபா போடுவாங்க, அப்போ அவங்க வந்து நிறைவாக இருக்கும். அப்போ நிறைவு தான் இந்த விருது நிறைய வீட்டிலே பார்க்கு சொல்கிறாங்களே, அது சாப்பிட்றது தான் நிறைவாக இருக்குது, இல்லாட்டால் நிறைவு இல்லை இருப்பாங்க. அதுபோல் நிறைவு தெரியுமா, நிறைவாக வந்து சஞ்சாரி பாவம். இந்த சஞ்சாரி பாவங்கிறது வந்து இடத்து பொறுத்து மாறும். சாயி பாவங்கிறது நிறையா இதுக்கு தான் दूसरा कोई नहीं है. संचारी भाव को कहते हैं ना 33 होते हैं, 33 का संचारी भाव मतलब 33. अदावदु अंगे वरुम पेरे बार संचारी भाव. इसका एक और नाम है व्यभिचारी भाव. கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். விபச்சாரி பாவம் என்ன? விபச்சாரம் யார்? ஒரு ஆணை விட்டு இன்னொரு போவான், வாங்கிட்டு இன்னொன்று போவான், அங்கிட்டு இன்னொன்று போவான், அங்கிட்டு இன்னொன்று போவான். அதான் விபச்சாரின்னு சொல்லுவாங்க. இது அப்படி தான். இந்த பாவங்கிறது வந்து இங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே போகும், அங்கே போகும், அங்கே போகும். 9 இருக்கு இல்லையா, அந்த நவரஸ் சுற்றிகிட்டே இருக்கும். டோட்டத்தில் இருக்குது 33 இருக்குது. அது வந்து சஞ்சாரி பாவம். சஞ்சாரம்னா கும்னா, வானத்திலே பௌர்ணமி, வானத்திலே முழுதலா சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் கூலாக இருந்தான், குளுமையாக இருந்தான் என்று கவிஞர் வர்ணிப்பாங்க. அதான் சஞ்சாரி பாவம். சாயி பாவ், विभाव, अनुभव, संचारी, संयोगात रस निष्पत्ति. फर्स्ट हमें ये समझना चाहिए कि रस निष्पत्ति कैसे होती है. எப்படி வெளியே வருது தெரிஞ்சிட்டாங்க ஈஸி. பத்தலாம் வரும். இதுதான் நான் சொன்னேன், इंट्रोडक्शन फर्स्ट पढ़ने सुनना है. ये जो भूमिका जो है इसको पढ़ने के बाद आपको सब आसान है. நான் மூணு சொன்னேன், ரஸுக்கு சொன்னேன், சந்து சொன்னேன், அலங்காரம் சொன்னேன், இப்போ ரசு சொல்கிறேன். இந்த முன்னாடி தெரிவிட்டாக்கா பாக்கிலாம் சுலபமாக இருக்கும். ஆனால் அதை வடிக்காமல் விட்டால் உங்களுக்கு எதுவும் புரியாது. சரி, நம்ம समझिए ना. साई, साई भाव, आलम्बन विभाव, उद्दीपन विभाव, अनुभव, संचारी भाव या विचारी भाव. अब हम एक उदाहरण देखेंगे. आप देखिए, पहले यहाँ पर एक हास्य रस देखेंगे. हास्य रस, हास्य माने ह्यूमर சொல்லுவாங்க இங்கிலீஷில், நகைச்சுவை. नகைச்சுவை परिभाषा. हास्य रस का प्रधान विषय अभी हंसना होता है. சிரிப்பது, 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 சிரிக்கிறதுக்கு சிரிப்பது. किसी विचित्र रूप ஒரு பார்த்து டிவெட்டாக இருக்காங்க, அப்போ பக்கம் வரும், சிரிப்பு வரும். சரி, அப்புறம் சேஸ்டா ஆக்டிவிட்டீஸ், சேஸ்டா. அந்த காலத்து பழைய பழைய சதுரவா பாருங்கள், இப்போ அப்படியே டப்பிக்கு விழுவார், அப்படியே மேலே போய் விழுவார். அதான் அதான் ரொம்ப அதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, தியாகம் பண்ணிக்கிறது. உலகத்தில் டக்கா அப்படியே கேட்பு அப்படியே விழுவாங்க, அப்படி மொத்தம் விழுவார். அவனா வந்து நடிப்புக்காக தோண்டில எல்லாரும் விட்டவங்க. ஏன்னா அதை விழும்போது பார்த்து பக்கம் சீக்கணுக்காக வந்து அவங்க அடிப்படை உண்டு, அது அது வந்து பார்க்க மாட்டாங்க. இறங்க சீக்கணும். அதான் அப்போ विचित्र रूप चेष्टा को देखकर या सुनकर அல்லது கேட்டாவது हमें हंसी आती है, என்ன வருது? சிரிப்பு வருது. उसे हास्य रस कहते हैं, उसे हास्य रस कहते हैं. उपयोग काव्य में मनोरंजन को बढ़ाने के हास्य रस सहायक होता है. ओ एंटरटेनमेंट தானே நாடகம்லாம், என்டர்டைன்மெண்ட் நாடகம் சினிமாலாம் பொழுதுபோக்கு தானே.
அதில் இன்னும் சுவையாக இருக்கா வந்து அதை சேர்ப்பாங்க. இதை இப்போலாம் கொஞ்சம் மாறி போச்சு. இந்த ஆங்கில நாவல் பார்த்து ஆங்கில நாடகங்களை பார்த்து ஆங்கில படங்களை பார்த்து இந்த ஜோக்கானே போய் இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் வந்து லாரல் ஹார்டி 2 பேர் இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. ஒரு குண்டா இருப்பான், ஒல்லியாக இருப்பான். ஒரு பெரிய குண்டா இருப்பான், அது திரும்ப பிடிச்சிருப்பான். 2 பேர் ஜோடியாக வருவாங்க. அந்த கான்வர்சேஷன் மாதிரி ஜோடியாக வருவாங்க. அவங்கள பார்த்தா சிரிப்பு வரும். அதிகம் பேச மாட்டாங்க, டைலாகே வைக்காமல் இருக்கும், வெறும் ஆக்டிவிட்டிஸ் தான் திருப்பி வரும். நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்தில் வந்து டைலாகே இல்லாமல் நடிப்பாங்க. என்எஸ்கே மாதிரி ஆக சரி. லக்ஷன் என்ன? इसका साई भाव क्या है? हास. हासना सिर्फ है हसी हास. சரி. ஆலம்பன் கோன் ஹை மஸ்கரா. அது யார் மூலமாக காட்டுவாங்க? அந்த நகைச்சுவை யார் மூலமாக காட்டுவார்கள்? மஸ்கரானாக்கா பஃபூன், சர்க்கஸ் இருப்பான்ல கோமாளி, அவனை பார்த்தா சிரிப்பு வரும். அவனை இதாக பாருங்கள், மூக்கு பெருசாக இருக்கும், மாரியா ட்ரெஸ்லாம் போடுவான், வயிறு பெருசாக வச்சுருப்பாங்க இல்லையா? அவனை பார்த்தா சிரிப்பு வரும். வரணும் கதை வந்து சில பேர் பார்த்தா சிரிப்பு. நமக்கு நேரம் பெருசாக பேசிட்டோம், கவுண்டமணி பார்த்தா சிரிப்பு வரும். என்னப்பா இடம் கேள்வி கேட்டேன். கார் யார் வச்சுருந்தாங்கம்மா? சூப்பர் சுந்தர் வச்சுருந்தாங்க. அடுத்து வெட்டி கேட்பான், கார் சொல்லுவான், அடிப்பான். ஏன் அடிக்கிறேன்? எப்போ எங்கிட்டே நம்ம பார்த்துக்கலாம், வேறு ஆள் இல்லையா? அடிப்பான். சுலபமான கடைசியாக சொல்லுவான் அந்த மாதிரி. அப்புறம் என்னவான்னு சொன்னேன்? பழமான்னு சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். ஒரு பழம் இருக்குது, இன்னொரு பழம் எங்கே? அதாங்க இது திருப்பது இல்லையா? அதுதான் வந்து சரி. ஆக சாயிபா ஹாஸ், ஆலம்பன் மஸ்கரா, பேடங்கி வேஷதாரி, டிஃப்ரெண்ட்டாக வேஷம் போட்டிருப்பான் व्यक्ति. அப்புறம் பேடங்கி பாத்தேன், அவன் கீழே விடுறது எதிர்க்கிறது. அதனால் அதுக்காக பாருங்கள், மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காமெடியன்ஸ் போகாம வந்து ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. கீழே வந்து முடிச்சு முழுக்க மாதிரி இருப்பாங்க. சிரிப்பு ஒன்று பார்த்துருக்கேன். இவ்வளோ குண்டாக இருப்பாங்க, கொட்டாப்படி ஏறாமல் சார், புளியம் ஒரு கொட்டாப்படி ஏறாமல் இவ்வளோ பஸ் இருப்பான். நடக்கும்போது யாரமாக நடப்பான், நடக்கும் பார்த்து சிரிப்பு வரும். ஒன்று இப்படி இருப்பாங்க அல்லது அப்படி இருப்பாங்க. கட்டாக இருக்க மாட்டாங்க, கட்டாக தான் ஹீரோ இல்லையா? சரி. அப்புறம் உத்திப்பு என்ன? பேடங்கி பார்த்தேன். அப்புறம் உச்சல் கூழ், இது தாவுவான், அங்கே இங்கே வருவான். உச்சல் கூழ் அதில் சக்கரவாரம் பார்த்தீங்கன்னாக்கா வாயிலேயே அப்படியே சொல்லுவார், நிற்காமல் அப்படியே ஆக்ட் பண்ணுவார். அதான் பெரிய சாதனை. இதுக்குள்ள பார்த்தேன், குங்குமப்பூவே பாட்டு கேட்டு நினைக்கிறேன். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே அப்படின்னு பாட்டு. அதில் நின்றுட்டே அப்படியே ஆடுறா பாருங்க. அந்த நடிகை வந்து யாருக்குமே வராது, லேடி கூட அந்த நிலையை வராது. அந்த அளவுக்கு அது அப்படியே பார்த்தா அவருடைய திறமை அப்படியே படிச்சிடுது. நடிப்பான்னு தெரியல, பார்த்தா ஆளு வரமா இருக்குது. அதுபோல் அது அவருடைய சேஷ்டாயே. சரி. இதெல்லாம் பார்த்தா என்ன வருது? அனுபவம். இதை பார்த்தா என்ன பண்ணுவோம்? அதான் சுகமாக இருப்போம். இன்னொரு பிள்ளை எங்கடா? அதான் அங்கே சொல்லுவாங்க, ஸ்வீப் வரும். அப்போ இன்னொரு பேர் சொல்லுவானே, வடப்பட்டு ராமசாமி படம் வாங்க போவான். அவன் பார்த்தா ரொம்ப ராசியாக இருக்குங்க, மூஞ்சி பார்த்தாக்கா வந்து பணமாக கொட்டுமா. அப்படி போகணுன்னே போவான், சிறுபத்தி போடும், இன்னும் பார்ப்பான் அப்போ அந்த பூரா சுற்றி முடியா. அதுதான் இது பண்ணுறோம். கஷ்னா எனக்கு நைட் கூட தூக்கும் போது ஞான் தூக்கம் ஸ்லீப் பண்ணுறது அப்படியே சொல்லுவான். அவர் ரொம்ப சிரிப்பார், சரியாக சிரிப்பு. வடப்பட்டு பணம் எடுத்து வரோம் யாருங்க வடப்பட்டு ரம்சாய் ஆமாம் போட்டு போய் மொத்த போட்டு நல்ல சிரிப்பு அப்புறம் கால் சைக்கிள் சிக்கும், கார்லாக ஆடுறாமா, அவன் கார்லாம் அடிச்சுருப்பான், இவன் கார்லாக ஆடுறாமா. இதெல்லாம் வந்து இந்த பேடங்கி பார்த்தேன் நகைச்சுவாக சொல்கிறது. சரி. அனுபவ ஹஸ்னா. அப்புறம் முக்கோ லம்பா கண்ணா. இந்த சிரிக்கும் எப்படி சிரிப்பீங்க? ஸ்மைல் பண்ணுறது வேறு. சொல்லுங்கள், ஃப்ரெண்டாக இருக்குது எதுவார் வாயெல்லாம் பல்லும்பார். எங்கள் ஃப்ரெண்டு பாண்டிச்சேரியில் கூட கிளாஸ்மேட்டு. அவர் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிட்டார், நல்லா இருப்பார். எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நல்லா சமைச்சு போட்டாங்க, நல்லா சாப்பிட்டாரா. ஒரு வாரம் நிறைய பச்சி போட்டார்.
டேய் சொல்கிற எல்லாம் படிச்சு போட்டார். டெய்லி ஆற்றுக்கு போவோம், பவானி ஆற்றுக்கு போய் பிடிச்சி வருவோம், ஜாலியாக இருக்கும். அப்புறம் போய் இப்போ தபால் எழுதார். என் மனைவிக்கு வாயெல்லாம் பல் இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு வாயெல்லாம் பல்லாம் பண்ணட்டும். சரி, அதான் சரி, ரொம்ப சிச்சாமா, ரொம்ப ஓவர் ஜாயிடாமா, அதான் வாயெல்லாம் பல்லுமாங்க அப்படியில். அதாவது பல்லை காட்டுவது, வாய் வந்து நீளமாகுது, தான் சீக்கிரம் சீக்கிரம்னா அப்படிமா. அது கூட ஜோக் வந்துச்சே, சரி இங்கே சரி அப்படிமா. அப்போ மூக்கா லப்பா போனால் வாய் வந்து நீளமாகுது, அதுவும் சிரிக்கலாம். அவர் என்ன ஸ்கூலில் காட்டுவார இல்லை சிரிப்பு அப்படின்பா. அப்புறம் இசை சிரிப்பார் ஆஹா பேசுக்கே ஒரே சிரிப்பில் சிரிப்புக்கு நிறைய இது காட்டுவார். இசை சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, பணக்கார சிரிப்பு அப்படிம்பாரு. சிரிப்பில் வந்து நிறைய காட்டுவார். அது வந்து மூக்கா லம்பா போனால் அது ஒன்று சிரிப்பு. அப்புறம் ஆங்குவமே ஆசுவானா, ரொம்ப ஃபீல் பண்ணி சிரிக்கும் போது வரும், கண் தண்ணி வரும், நல்லா தண்ணி வரும். ஜோக் பார்த்தா தண்ணி வரும், கண்ணில் தண்ணி வரும். அப்புறம் நம்ம இன்பம் அர்த்தம், ஆங்குவமே ஆசுவானா, கண்ணில் கண்ணீர் வர்றது. சரி, இப்போ கண்ணில் எப்போ தண்ணி வரும்? அழுகும்போது. சரி, அழுகும்போது கண்ணில் எங்கே வரும்? எந்த வழியாக வரும்? கண்ணில் தான் வருது. எந்த வழியாக வரும்? இங்கே வரும், மூக்கு வழியாக வரும். திருப்பி கணக்கு எங்கே வருமா? இந்த வழியாக வரும். சரி, அழுகிற போது ஒரு கண்ணீர் எப்படி இருக்கும்? திருப்பி ஒரு கண்ணீர் எப்படி இருக்கும்? அழுகு தண்ணி வந்து உப்பு இருக்கும், சில்வா தண்ணி வந்து இனிப்பாக இருக்கும். அதான் வித்தியாசம். உண்மையாம ஆனந்த கண்ணீர் சொன்னாங்க இல்லையா, அந்த கண்ணீர் ஆனந்தம் தரும் கண்ணீர் வந்து இனிப்பாக இருக்கும், சோக கண்ணீர் வந்து உப்பு கறிக்கும். சில வீட்டு குழந்தைங்களாம் பாருங்கள், அப்படியே தாரையே தெரியும், அப்படி தெரியும் வர்றது. ஃபேஸ் சுத்தமாக இல்லாமல் இருந்தால், அழுக்காக இருந்தால் அந்த அழுகாக பாருங்கள், அப்படியே தெரியும். சும்மா காட்டுவாங்க, பிச்சைக்காரருக்கு காட்டுவாங்க பாருங்கள், அந்த தண்ணி தண்ணி தெரியும். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அந்த தண்ணி ஒரு நல்லா தெரியும். ஆங்கோமே ஆசுவானா, அது ஆனந்த கண்ணீர். சரி, சஞ்சாரி பாவம். சரி, அது இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பொருள் என்னென்ன வருது? உணர்வு என்ன? ஹர்ஷ, ஹாப்பினஸ், மகிழ்ச்சி வருது. அதனால் அப்புறம் என்ன வருது? உத்சுகத்தா வருது. அதான் நைட்டில் போடுவாங்க பெரும்பாலும். பாருங்கள், ஜோக்கெல்லாம் வந்து நைட்டு தான் பார்க்கணும். நீங்கள் பகல் பூரா வேலை செஞ்சு திட்டு வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி உடம்பு மாதிரியே இருப்போம். நைட் தூங்கும்போது பார்த்து வச்சுங்க, எல்லாமே பறந்து போயிடுவோம். நைட்டு தூக்கம் நல்லா வரும். அப்புறமா நைட்டு தான் அதை பார்க்கணும். உத்சுகத்தா, ஆவேசம் வரும். ரோமாஞ்சு, உடம்புலாம் அப்படி பிள்ளைச்சி போடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடம்புலாம் பிள்ளைச்சி போடும். அவங்க போய்ட்டு கவுண்ட் சொன்னால் கவுண்ட் பண்ணி டே தகப்பா ஒரு வார்த்தையே போதும், சரி தானே சொல்லி போகிறோம். ஏன்னா சொல்லலாம் டே தகப்பா, அவருங்க அவர் மகருங்க அப்படிமா. உதாரணம் எங்கள் மகன்னா மரியாதை கம்மியாமா, அதுலேயும் சொல்லி போடுவார். இதுதான் எங்கள் மகர், ஏன் பல்லாம் கருப்பாக இருக்குது, அது வயசாகிடுச்சு அப்படிமா. இல்லை இவன் ஒரு நாள் சும்மா இருக்காம தாரை பிடிச்சிட்டான். தாரை பிடிச்சிட்டான். டே தகப்பா அப்படிமா. அது சொல்லி நம்ம சிரிப்போம். அதுதான் வந்து கவலையை மறக்க அருமருந்துன்னா சிரிக்கிறது. ஹர்ஷ, உத்சுகத்தா, ரோமாஞ்ச். சரி, எல்லாச்சா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், உதாரணம் சொல்லணும். இப்போ நான் சொன்ன உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ உதாரணம் இது சொல்லலாம் பாருங்கள். தேக்கோ மோட்டி தேக் ஏ தேவி. ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃப் பாஸ் சொல்லணுமா, அதுக்கு குண்டாக இருக்கலாமா? உடம்பு பாருமா எவ்வளோ குண்டாக இருக்கு உடம்பு. சரி, அப்புறம் ஏர்ஃபுல் டல்னப் கே டியூபோன் சே ஹோட் கி. ஏர்ஃபுல், ஏர்னா காற்று, ஃபுல்னா காற்று நிரம்பிய, டல்லப் டயர். டல்லப் என்பதுதான் முதலாக டயரை கண்டுபிடித்தது. டயரை கண்டுபிடித்ததான் அப்பதான் வந்து டல்லப். அதான் வேற வச்சுட்டாங்க. இப்போ நிறைய வச்சுப்போம், ஜேகேட்டஸ் என்னமோ வச்சுப்போம். டல்லப் தான் மொபைலில் வந்து அதனால் பேர் வச்சுட்டாங்க டல்லப் சொல்லி. இப்போ டல்லப் டயர் மார்க்கு, டல்லப் டயர் பெருசா நீ பெருசா?
உங்களுக்கு போட்டியாம்மா. ஹோடுக்குன்னா சேசிங்காம்மா. நான் குண்டா டயர் குண்டா, ஏர்ஃபுல் டயர், சும்மா வெறும் டயர் இல்லை, காற்று கொண்ட இல்லை, காற்று நிரம்பிய டயர் தான் சொல்லுவாங்க. பலூன் மாதிரி போயிட்டு போகலாமா, அந்த பாடுறா பலூன் மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்போ ஏன் பலூன் போயிது? உள்ள காற்று காற்றாண்டு பலூன் பாருங்கள், இப்படியே கவர்மெண்ட் கொடுப்பாங்க, நான் வாட்டி ஊதுவோம், பெருசாகிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ ஏர்ஃபுல் டெவலப் டியூஸே ஓடுவியே, நீ குண்டா நான் குண்டா பாரா சேஸ் பண்ண போட்டு பார்க்கலாமா சொல்லி அந்த பெண்ணும் டேட்டுக்கும் இது பண்ணலாம். சரி, அப்புறம் எதி படுத்தே அங்குறே ஐசே, இப்படியே உடம்பு பெருகிட்டே போனாக்கா என்ன கையா கசிகிறேன் தப்பு இஸ் கர்கே தர்வாஜேசே வீட்டு வாசப்படி போகலையா, இப்படி வர போவேன் மாட்டிக்குவியே. ஒரு ஆச்சு ஒரு வீட்டுக்கு ஆச்சு. மைசூர் போயிருந்தோம், மைசூர் போனோம். மைசூர் போயிருந்தபோது அங்கே மைசூர் கோயில் பயங்கரமாக கூட்டம், சரியான கூட்டம். 4 மணிக்கு போட்டு போகக்கூடாது. எங்களுடைய குலதெய்வம் வந்து சிவன் கோயில் அங்கே போயிருந்தோம். அது ஊராக தான் பரவாயில்ல, நாங்கள் 3000 வந்த ஊராக தான் அங்கே போயிருந்தோமா. முடியல, குழந்தை இஷ்டம்னால க்யூவில் வாங்கி, ஆனால் க்யூவில் போனால் பரவாயில்ல, மேலே குடிக்கிறாங்க. இது தாங்காதப்பா பேசாமல் போது 5 ரூபா பணம் கட்டியாவது எல்லாம் போயிடலாம். ஆனால் குழந்தைங்க அழுகுதுங்க வெயில வேறு. அப்புறம் பார்த்தோம் கொஞ்சம் அப்படியே சந்து கருத்து போடுறான் இல்லையா, சந்து உள்ளே போந்து வீட்டு போட்டோம், ஒரு தான் வழி வந்துட்டோம். இங்கே டாக்டர்கள் தான் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, சாப்பிட்றது நுழைவுல மாட்டிச்சு காசு பிடிச்சிக்கிறோம், கையை பிடிச்சிக்கிறோம் 1/2 மணி நேரம். அப்புறம் மெதுவாக கஷ்டப்பட்டு அப்போ அப்படி வரல, இப்படி தான் எடுத்தோம். மாட்டி என்ன பண்ணோம், இப்போ மேலே ஏற சொல்லி 2 பேர் நின்றுட்டு பிடிச்சிட்டு அது மாதிரி அது ஒரு மாதிரி நகைச்சுவை நடக்கும். அப்போ நான் சொல்ல இப்படியே போயிட்டு இருந்தாக்கா வாசலுக்காக போகிறதா வர்றதா எப்படி ऐसे ही हो तुम दरवाजे से बोलो तुम आओगी कैसे, எப்படி மாறி வருங்க இப்படியே ஏட்டே போனாங்க என்று சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது நமக்கு இது போல வரலையா வருது. சரி, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி ஆசிரிய பற்றி. அதாவது சொல்கிறவ யாருன்னா ஹஸ்பண்ட் சொல்கிறான் பற்றி. சரி, ஸ்தாயிபாவ் என்ன ஹாஸ் ஹாஸ் நகைச்சுவை. ஆலப்பன் யார் பத்னி. உத்திப்பன் என்ன மோட்டாப்பன், அந்த குண்டாக்க தான் அது காரணம் மோட்டாப்பன். அப்புறம் டெல்லப் டியூபோஸே ஓடு, டெல்லப் டியூபோ போட்டி சேஸ். அனுபவம் என்ன வருது हंसना. संचारी भाव चंचलता हर्ष ठीक है. और समय हो गया. कल और जोड़ना अभी एक हो है ना, बाकी 8 है. कल से एक एक करके देखेंगे. और इसके साथ मैं आज का ये कार्यक्रम मैं समाप्त करना चाहता हूँ. और कल जो नए शीर्षक के साथ आपसे मिलेंगे, तब तक के लिए आपसे विदा लेता हूँ. मैं हूँ சுந்தரராஜன். நன்றி. நாளை காலை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்ற வரை விடைபெறுவது தங்களின் சுந்தரராஜன். धन्यवाद. जय हिंद.